வணக்கம் நண்பர்களே. ஒற்றைச்சோறு என்ற தலைப்பின் கீழே நான் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஒரு சிறு விளக்கம் எனக்கு வாழ்க்கையில் நடந்த உணவு சம்பந்தமாக வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ அதனுடைய நோக்கம் தானே ஒழிய வேறு எந்த உள்நோக்கமும் இந்த வீடியோ மூலம் எனக்கு கிடையாது. நண்பர்களே, நான் கல்லூரி படிக்கிற காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு 22 வயசு அப்படி இருக்கிற டைம்களில் நான் ஒரு கல்லூரியில் படிக்கிறதுக்கு கல்லூரிக்கு பக்கத்துலேயே ஒரு சிறு வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தேன். ஸோ அங்கே ஒரு பாட்டியோடைய வீடு தான் அது எனக்கு கிடச்சிது. அந்த பாட்டி நான் எவ்வளோ நாள் அங்கே இருந்தேனோ அவ்வளோ நாளும் எனக்கு அவங்க வீட்டில் என்னென்ன பண்டங்கள் செய்தாங்களோ அதையெல்லாம் எனக்கு உடனே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுத்த ஒரு சில பண்டங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அது எவ்வளோ ருசியாக இருந்ததுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க வீடும் என் வீடும் ரெண்டு வீடு ரெட்டை வீடு. அதில் ஒரு வீட்டில் நான் இருந்தேன், ஒரு வீட்டில் அவங்க இருந்தாங்க. ஸோ ஈஸியாக அந்த பரிமாற்றம் ரொம்ப ஈஸியாக நடந்தது. அவங்க உடனே இம்மிடியேட்டாக அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா, தம்பி இங்கே வாங்க, பேரப்பிள்ளை இங்கே வாங்க, நான் இதை வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு அதை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னால் இன்னும் மறக்கவே முடியலைங்க. அதனுடைய ருசி இன்னும் நாக்கில் நின்றுக்கிட்டே இருக்குது. அது ஒரு கிராமத்தில் அந்த பாட்டி செஞ்சு தந்த அந்த உணவு வகைகளை இன்னும் என்னால் மறக்க முடியாது. அம்மியில் அரைச்ச ஒரு சட்னி, அதற்கு ஒரு சோள தோசை இங்கே சுட்டாங்கன்னா 3 வீடு 4 வீடு மணக்கும். அந்த மாதிரி அந்த சோள தோசைக்கு வேறு எந்த காம்பினேஷனும் கிடையாது. ஒரே ஒரு சட்னி தான். அது அம்மியில் அரைச்சி வச்ச ஒரு சட்னியை கொடுத்தாங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தது அந்த சட்னி. ஸோ ரொம்ப ருசியாக இருந்ததுங்க அந்த சாப்பாடு. ஸோ அப்படியான ஒரு காலம் இனி யாருக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி சோளத்தில் ஒரு தோசை. அப்புறம் ஒரு நாள் ரசஞ்சோறு கொடுத்தாங்க. ரசஞ்சோறு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நார்மலாக ரசம்னாலே எனக்கு பிடிக்காமல் இருந்தது. ஆனால் அன்னைக்கு அந்த பாட்டி கொடுத்த அந்த ரசஞ்சோறு இன்னும் என் மனசில் நின்றுக்கிட்டே இருக்குது. மனசில் நிற்குது, மூளையில் நிற்குது, உடல் செல்களில் இருக்குது. அவ்வளவு ருசியாக பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்கு என்ன தான் அவங்க தொட்டுக்க என்ன வச்சுருந்தாங்க? இப்போ நான் எங்கள் வீட்டிலலாம் ரசம் வச்சுருந்தா உடனே ஆலு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரை ஐட்டம், அப்பளம், இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி நொறுக்கு தீனிகளோடு தான் நான் அந்த ரசத்தை சாப்பிட விரும்புவேன். ஆனால் அந்த பாட்டி பண்ணியிருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ரசத்துக்கு வேறு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பருப்பு கடைசல் தான் பண்ணியிருந்தாங்க. பருப்பை கடைஞ்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் காம்பினேஷனை நம்ம தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய நாளில் நம்ம பன்முகம் அப்படிங்கிற தன்மையை புரட்சி ஏற்பட்டதாக நம்ம நினச்சி இன்றைக்கி பல்வேறு உணவு வகைகளில் ஃபுட் காம்பினேஷன் சரியாக இல்லாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் மனுஷனுடைய மிகப்பெரிய ஒரு குறைபாடாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கி எதனால் டைஜஷன் ப்ராப்ளம் வருது, எதனால் இந்த மாதிரி சில சர்க்கரை வியாதியெல்லாம் சீக்கிரமாக வந்துடுது. இந்த உணவு வகைகளை நம்ம சில நேரங்களில் தவறுதலான முறையில் நம்ம கடைபிடிக்கிற சில விஷயங்கள் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ மெயினாக நான் சொல்ல போனால் ஃபுட் காம்பினேஷன். இப்போ ஒரு இட்லி அப்படி வைக்கிறாங்க, இல்லை சோள தோசை சுடுறாங்கன்னா அதுக்கு அந்த தேங்காய் சட்னி தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த ஒரு சட்னி மட்டும் போதும். நம்ம இந்த ஃபுட் காம்பினேஷனையும் நம்ம தப்பாக எடுக்கிறோம். ரெண்டாவது பன்முகத்தன்மையான முறையில் நம்ம போயிட்டோம். அதாவது உணவு முறையில் நம்ம எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விருந்துங்கிற பேரில் நிறைய விஷத்தை தான் நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு எண்ணம் கூட வந்துடுது சில நேரங்களில். என்னென்னா வெரைட்டி ஆஃப் ஃபுட். இப்போ அந்த பாட்டி எனக்கு ஒரே ஒரு நாள் சோள தோசை கொடுத்தாங்க, ஒரு நாள் ரசஞ்சோறு கொடுத்தாங்க, ஒரு நாள் உளுந்தஞ்சோறு கொடுத்தாங்க. உளுந்தஞ்சோறுக்கு நல்லெண்ணெய், ஒரு எள்ளு துவையல் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட் காம்பினேஷன் நம்ம சாப்பிடல. இப்போ விருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சரி, ஏதோ ஒரு அவியல், பொரியல், பச்சடி, அப்பளம், ஊறுகாய், பாயாசம், இந்த மாதிரி ஒரு 2 வகைகளை தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கான கல்யாண வீடுகளில் நம்ம எதிர்பார்க்காத நிலையில் அவ்வளோ ஆடம்பரமான முறையில் உயர்தரமான வகையில் ஆயிலியாக தொட்டாலே ஆயிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆயிலி ஃபுட்டாக கொடுக்குறாங்க. அதுவும் கூட வெரைட்டி ஃபுட்டு கொடுக்குறாங்க. வெரைட்டிங்கிறது அது ஃபுட் காம்பினேஷனே கிடையாது.
எதெல்லாம் தான் சாப்பிட முடியும்? அதில் லாஸ்ட்டில் ஐஸ்கிரீமு, அது இது, இந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து நம்ம வந்து சூழ்நிலைகளை வந்து மாட்டிக்கிட்டோம். அதிகமான ஆடம்பரமான செலவு, தகுதியை மீறின ஒரு செலவு, அதுவும் கூட தேவையில்லாத ஒரு செலவு. யாருக்கு தேவை இருக்குது? இப்போ அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ விழாக்களில், எவ்வளவோ விசேஷ வீடுகளில் என்ன ஆகுதுன்னா ஃபுட்டு வந்து நிறைய மிஞ்சுது, நிறைய வேஸ்ட் ஆகுது. எதுக்கு இவ்வளவு தேவைகள்? என்ன அந்த தேவைகள் எல்லாமே வந்து நம்ம நாள்பட குறைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம அப்படியான குறைக்கிறதுக்கான வழியே எனக்கு வந்து இப்போ நான் பார்க்கவே முடியல. எல்லா இடங்கள்லையும் ஆடம்பரம் வந்து கூடிக்கிட்டு தான் போகுது. ஆடம்பரத்தால் தன்முனைப்பு வந்து கூடிக்கிட்டு தான் போகுது. ஸோ இது வந்து உடல் நலத்தையும் கெடுக்குது, மனநலத்தையும் கெடுக்குது. இது வந்து சாப்பாடு போடுறவங்களுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்குது, சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வீட்டில் பிரியாணி இல்லாமல் இருக்குது? ஸோ பிரியாணி நினச்சா வீட்டில் குக்கரில் வச்சு செஞ்சிடுறாங்க பிரியாணி. கடையில் போனால் சரி ஒரு 50 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க, 100 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க. சரி இட்லி சாப்பிடணுமா? இட்லி வந்து நம்ம உடனே இட்லி மாவு, தோசை கடையில் வந்து மாவுகள் வந்து இப்போ நிறைய விற்கிது. அது ஒரு புரட்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. வீட்டில் அரைச்சது போக இப்போ பேக்கெட் மாவு வந்து ரெடியாக இருக்குது. இந்த பேக்கெட் மாவு வந்து நம்ம எப்போனாலும் பயன்படுத்தலாம், எப்போனாலும் வாங்கலாம். 20 ரூபாய்க்கு வாங்கினோன்னா 4-5 பேர் சாப்பிட்றலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கெட் மாவுகள் வந்துட்டு, பிரியாணி வந்துட்டு நினச்ச நேரம் சாப்பிடக்கூடிய ஒரு காலம் வந்துட்டு. ஸோ இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இப்போ தான் வந்து எல்லா உணவையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு உணவை தெளிவாக விருந்தாளிகளுக்கு கொடுக்கணும், தெளிவாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து மாறும்போது தான் இந்த சமூகத்தினுடைய நிலை வந்து ஒரு நல்லா இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில்